வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஷார்ட்கட் இங்கே இருக்குது. நான் அதை சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு அந்த எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 173வது கொஸ்டினை கவனிங்க. எக்ஸ் பவர் 4 -1 எக்ஸ் ஸ்கொயர் -1 அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் நார்மல் ஃபார்முலா மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இது போக ஃபார்முலா இல்லாமல் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா, மெயினாக அந்த எக்ஸ் பவர் 4 -1 இந்த இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸுங்கிற வேல்யூக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுங்கிற வேல்யூக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரும்? இப்போ 2 பவர் 4 2 பவர் 4 அப்படிங்கிறது 16ன்னு அர்த்தம். ஓகே, 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 16 -1. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்துட்டு என்ன வரும்? 15ன்னு வரும். அடுத்து ரெண்டாவது டேர்ம் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் -1. எக்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 ஸ்கொயர் 4 4 -1 என்ன? 3. அப்போ 2 நம்பர் என்ன வரும்? 15 3 அப்படின்னு வரும். இதற்கான அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மீப்போவா அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க, ஹச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. இதற்கான ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 3ன்ட்டு நம்ம இதே கண்டிஷனை x = 2ங்கிற கண்டிஷனை ஆப்ஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ x = 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க 2 + 1 3ன்னு வருமா? இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 -1 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் இங்கே என்ன வருது? 3ன்னு கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது கவனிங்க. இங்கே 2ன்னு இருக்கா? அதாவது எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 -1 1 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அப்போ நம்மளுக்கு 3 வரல. ஓகே, அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 4. எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 4 தானே. 4 + 1 4 + 1 5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுவும் வரல. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, எக்ஸ் + 1ன்னு இருக்கா? எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணோம் 2. அப்போ 2 + 1 3 3 ஸ்கொயரோட வேல்யூ 9ன்னு போயிடுது. அப்போ இதுவும் நம்மளுக்கு தேவைன்னா இந்த ஹச்சிஎஃப் 3ன்னு வரல. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஹச்சிஎஃப் 1 வருது, 3 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரிக். அதாவது லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 90%, ஓகே நான் சொல்கிறது 90% நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலதுக்கு மேட்ச் ஆகலாம், ஒரு சிலதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வரல. ஆனால் இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 -1ன்னு இன்வால்வ் ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினை பாருங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மீபேவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸ் பவர் 4 -1, அடுத்து எக்ஸ் பவர் 4 + 5x³ - 5x² + 5x - 6. ஓகே, இந்த 2 நம்பர். இப்போ இங்கே நம்ம சொல்ற மாதிரி என்ன வந்திருக்கு? எக்ஸ் பவர் 4 -1 வந்திருக்கா? அப்போ என்ன பண்றோம்? x = 2 அப்படின்ட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட் அப்ளை பண்றோம். அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் பவர் 4ஓட அதாவது 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 2 பவர் 4ஓட வேல்யூ 16. 16 - 1 பார்த்தோம்னா 15. அப்போ ஒரு நம்பர் 15. இப்போ அடுத்தது இதுலையும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த எக்ஸ் வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 அப்படின்னா 2 பவர் 4 தானே. 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 16. 16 ப்ளஸ் இங்கே 5 × x³ அப்படின்னா 2 கியூப் தானே. 2 கியூபோட வேல்யூ 8. 8 × 5 40 மைனஸ் இங்கே எக்ஸ் வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ 4 4 × 5 20. அப்போ -20 அப்படின்னு வரும். ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2 2 10 -6. இப்போ இதில் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் என்ன? 16 இருக்குது, அடுத்து 40 இருக்குது. இங்கே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40ல் 20 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 20 இருக்கும். ஓகே, 20 இருக்கும். அடுத்து இங்கே 10ல் 6 போன்ஸ்னால் பேலன்ஸ் 4 தான் இருக்கும். ஓகே, பேலன்ஸ் 4 தான் இருக்கும். இந்த 16 அப்படியே தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 + 20 36 36 + 4 40. அப்போ 15, 40 அப்படின்னு 2 நம்பர். இந்த 2 நம்பருக்கும் ஹச்சிஎஃப் என்னதான் வரும்? அதாவது 5ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். காமனாக 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஹச்சிஎஃப் அப்படின்னு வரும். ஹச்சிஎஃப் 5ன்னு வந்துருச்சா? இப்போ இதே கண்டிஷன் எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணணும். அப்போ ஆப்ஷனில் செக் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா எதுக்கு 5 வருது அப்படின்னு பார்ப்போம். இங்கே எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4 + 1 5 வரும். இங்கே 2ன்னா 2 - 1. அப்போது 5 × 1 தானே வரும். 2 - 1னா 1 தானே. அப்போ வேல்யூ 5ன்னு வருது. ஓகே, இது பாசிபிள் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 4ன்னு வரும். அப்போ 4 + 1 5. அடுத்து இங்கே பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 - 6 - 4.
அப்போது இதை மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ -20 அப்படின்னு தானே வரும், -20. அப்போ இதுவும் வரல. இந்த இதை செக் பண்ணுங்கள். x² வேல்யூ 4 + 1. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 + 6 8ன்னு வரும். அப்போ 5 × 8ன்னு வரும், 40ன்னு போயிடும். அப்போ இதுவும் வரலை. அடுத்தது பாருங்கள், x⁴. x⁴ஓட வேல்யூ என்ன, 2 ஸ்கொயரா, 2 பவர் 4ஆ, 2 பவர் 4னா 16, 16 - 1 15ன்னு வருது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 5 நம்மளுக்கு கிடைக்குது, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 5ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு இங்கேயும் யூஸ் ஆகுது. அதாவது அந்த எக்ஸோட வேல்யூ பவர் கியூபோ 4ஓ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு 90% கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ ஏன் 90% சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் இதை யூஸ் பண்ணி இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இங்கேயும் ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, x³ - x² + x - 1, x⁴ - 1. அப்போ x - 4 - 1 வருதா, x⁴ - 1 வருது. அப்போ இதுல இருந்துன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன 2 நம்பர் கிடைக்குன்னு பாருங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2³ கியூபோட வேல்யூ 8 மைனஸ் இங்கே 2 ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 + 2 - 1. ஓகேவா, அடுத்தது இங்கே x⁴ வேல்யூ என்ன, 16 - 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 8 + 2 10. இங்கே மைனஸில் வந்து -4 -1 -5ன்னு வரும். அப்போ 10 - 5 5. அப்போ ஒரு நம்பர் என்ன, 5. ரெண்டாவது நம்பர் என்ன, 16ல் 1 போணுச்சுன்னா பேலன்ஸ் 15 தான். அப்போ 2 நம்பர் என்ன, 5, 15. ஹெச்எஃப் தானே கேட்டிருக்காங்க, ஹெச்எஃப் வேல்யூ 5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, 5. இப்போ ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணுறோம் எது எதுக்கெலாம் ஆப்ஷன் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், 4 + 1 5ன்னு வருது. ஓகே, இந்த ஒரு ஆப்ஷன் 5ன்னு வருது. ரைட், அடுத்தது கவனிங்க, எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 2 - 1 1 வரும். இங்கேயும் x² வேல்யூ 4 + 1. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 × 5னே வருதா, 1 × 5 இதுவும் பாசிபிள் இருக்குது. இப்போ தான் நம்ம நல்லா தெளிவாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 2 ஆப்ஷன் 5 வந்துருச்சு. அடுத்தது கவனிங்க, இங்கே 2 + 1 3ன்னு வரும். இங்கே 2 ஸ்கொயர் 4 + 1 5ன்னு வரும். அப்போ 3 × 5 15 வருது. அப்போ இது ஆப்ஷன் வராது. இங்கே x² வேல்யூ என்ன, x² வேல்யூ 4 4 - 1 இங்கே 3ன்னு வருது. அப்போ இதுவும் வராது. நம்மளுக்கு தேவையான ஹெச்எஃப் 5ன்னு வரணும். அப்போ ஹெச்எஃப் 5ன்னு வந்ததில் 2 ஆப்ஷன் ஹெச்எஃப் 5ன்னு வருது. எது, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும். இதில் தான் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 ஆப்ஷன் 5 5ன்னு வருதுன்னா எதில் 2 டேர்ம் இருக்கோ அதுதான் இதற்கான ஆன்சர். நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நல்லா அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஒரே ஒரு 5 மட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனை தான் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஆன்சராக இருக்கும்னு நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன 2 5 கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான். ஆனால் ஆப்ஷன் பியில் 2 டேர்ம் இருக்குது. அப்போ அந்த 2 டேர்ம் தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு சம் இருக்குது, அதில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த கொஸ்டின் நான் காமிக்கிறேன். 189வது கொஸ்டின் கவனிங்க. இங்கேயும் x⁴ - 1 வந்துருச்சா, ரைட். அடுத்தது x³ - x² + x - 1. அதே போல் முன்னொரு டேர்ம் என்ன, x⁴ - x⁴ - x = 1. ஓகேவா, இங்கேயும் x⁴ - 1 வந்ததுனால எக்ஸோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், 2ன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணனா இங்கே என்ன வரும், 2 × 4 16 16 - 1 15. ஓகேவா, ஒரு நம்பர் 15. இப்போ அடுத்ததில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 2³ 8 - 2 ஸ்கொயர் 4 + 2 + 1. அப்போ இங்கே என்ன வரும், -1. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 - 5. அப்போ 10 - 5 அப்படின்னா 5 தான். அப்போ ஒரு டேர்ம் 15, இன்னொரு டேர்ம் என்ன 5, இன்னொரு நம்பர் இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். x⁴. அப்போ 2 × 5ஓட வேல்யூ 32 மைனஸ் இங்கே x⁴ஓட வேல்யூ 16 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 2 + 1. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 32ல் 16 போனுச்சுன்னா பேலன்ஸ் 16 தான் இருக்கும். 16ல் இந்த 2 போன்ஸ் அப்படின்னா 14 இருக்கும்.
அப்போ இந்த +1 அப்போ 15ன்னு வந்துருச்சா. இன்னொரு டேம் என்ன 15. அப்போ இந்த மாதிரி 15 5 15 இதோட HCF நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், இதோட HCF 5 தான் வரும். ஓகேவா. அப்போது இந்த 5 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ கவனிங்க. ஆப்ஷன் ஏல x² + 1. அப்போ ஆப்ஷன் ஏல பார்த்தோம் அப்படின்னா x² வேல்யூ 2 2² 4 4 + 1 4 + 1 5. ஓகே. அப்போ இதுவும் பாசிபிள் இருக்குது ஆப்ஷன் ஏல. அதே ஆப்ஷன் பி கவனிங்க. ஆப்ஷன் பி x² 4 4 + 1 5 இன்ட்டு இங்கே என்ன வரும் 2 + 1 3ன்னு வரும். அப்போ 15ன்னு போயிடும், இது வராது. அடுத்தது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் என்ன x² வேல்யூ எக்ஸோட வேல்யூ 2 அப்போ x² 4 4 + 1 5. ஓகேங்களா. இன்ட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ 2 நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 - 1 1ன்னு வரும். அப்போ இங்கே ஆப்ஷன் 5ன்னு வருது. ரைட். அப்போது ஆப்ஷன் சி 5 பாசிபிள். அடுத்து ஆப்ஷன் டி கவனிங்க. x². அப்போ 4 - 1 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ இங்கே 2 + 1 அப்போ 3ன்னு வரும். 3 9ன்னு வரும். அப்போ இது வராது. அப்போ பாசிபிள் என்ன இருக்குது, ஆப்ஷன் சி இருக்குது, ஆப்ஷன் ஏ இருக்குது. நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொன்ன மாதிரி தான். ஆப்ஷன் ஏ ஒரே ஒரு டேம், ஆனால் ஆப்ஷன் சி பார்த்தோம்னா 2 டேம் வருது. இந்த மாதிரி 2 இடத்துல 5 வந்துச்சு அப்படின்னா எங்கே 2 டேம் வந்திருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான். அப்போது ஒரே ஒரு 5னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 2 5ங்கிற இடத்துல நம்ம எப்படி நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ட்ரிக்கில் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. ரைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் நேரங்களில் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸ்லையும் உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ.